ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக போயிட்டுருக்கோம். நல்லா ஒரு இடத்துக்கு கிளம்புவோம், பார்த்தா சண்டை வந்துடும். நல்லா குழந்தைங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க, பார்த்தீங்கன்னா திடீர்னு சாப்பிடவே மாட்டாங்க. நல்லா படிச்சிட்ருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கணும் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போய்ட்டுருவாங்க, பார்த்தீங்கன்னா மார்க் குறைஞ்சிரும். போன வேலை சரியாக நடக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சிலது நம்ம டைம்னால இருக்கலாம், சிலது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியால் இருக்கலாம். கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வகையிலே இருக்குது. நம்ம மேலே பொறாமையில் கண் படுறதும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம மேலே பாசத்தினால இப்படி படிக்கிறா, இப்படி அழகாக இருக்கா, இப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே கண் வைக்கிறது இப்படின்னு 2 வகை இருக்குது. இது எல்லாமே நம்ம தீரணுன்னா நம்ம வந்து இது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நடுவில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இந்த பிரச்சனைகள்னால. ஸோ திரும்ப இந்த மாதிரி வீடு கட்டி நாங்கள் குடி வரத்துக்குள்ளே அவ்வளோ பாடுபட்டோம். கிரகப்பிரவேசம் வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போய்ட்டு இருந்துச்சு. கிரகப்பிரவேசம் முடிஞ்சு நாங்கள் வீடு குடி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ தடங்கல்கள், அவ்வளோ பணப்பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சிக்கல் நிறைய இருந்தது. அதெல்லாம் தாண்டி வீடு குடி வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. கெரியர் ரிலேட்டடாக, குழந்தைங்களோட ஹெல்த்து, படிப்பு, போக்குவரத்து, அம்மாவோட ஹெல்த்து, என்னோடய ஹெல்த்துன்னு ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்திங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் ஏதோ ஒரு சிக்கலோ, ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாளாக நாங்கள் அப்பப்போ தான் மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சுற்றி போடுறதெல்லாம் மறுபடியும் ஒழுங்காக பண்ணுங்கள், அதனால கூட இருக்கலாம் நம்மளுக்கு டைம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கண்ணு படுறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதை செய்வோமேன்ட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து ஒரு 5, 6 மிளகா எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சூடை ஒரு 5, 6 சூடை எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்துக்கோங்க. சாம்பிராணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சாம்பிராணி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் போடுவோம், போடாதவங்க பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு என்றைக்கு நீங்கள் வந்து சுற்றி போடுறீங்களோ அன்னைக்கு வீடு கூட்டுற அந்த மண்ணையும் எடுத்துக்கோங்க. தெருவில் வந்து இருக்கிற காலடி மண்ணையும் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் இந்த கொட்டாங்குச்சியில் சேர்த்துட்டு நல்லா தலையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல்ல இடதுலேருந்து வலது ஒரு 3 வாட்டி, வலதுலேருந்து இடது 3 வாட்டி தலையை சுற்றணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் 3 டைம்ஸு, ரைட் டு லெஃப்ட் 3 டைம்ஸ் சுற்றிட்டு, அப்புறம் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா சுற்றிட்டு, அவங்க யாருக்கு சுற்றுறீங்களோ அவங்களும் ஒரு 3 வாட்டி துப்ப சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப துப்பணும்னு இல்லை, ஜஸ்ட் துப்பும்போது அந்த காற்று வந்து அந்த அந்த கொட்டாங்குச்சியில் படும்போது அந்த இதில் திஷ்டிலாம் போகும்னு சொல்லுவாங்க. சில பேர் முடி கூட நம்ம தலைமுடி கூட எடுத்து அதில் போடுவாங்க, திஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு, அந்த திஷ்டி கழியணுன்ட்டு. அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணுறவங்க வந்து பெண்கள் தான் பண்ணணும் மோஸ்ட்லி. வயசானவங்க பண்ணலாம், வயசானவங்க இல்லைன்னா நம்மளே பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சுற்றிட்டு நம்மளுக்கு யார் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்மளே இதே மாதிரி தலையை இதே மாதிரி சுற்றிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கேட்டுக்கு வெளியே விளக்கு வச்சதுக்கப்புறம், அதாவது இருட்டினதுக்கப்புறம் தான் இது மோஸ்ட்லி செய்யணும். போயிட்டு நம்ம அந்த அங்கே வச்சு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வச்சு கொளுத்தி விடலாம். ஒரு கொட்டாங்குச்சி இல்லை, பேப்பரில் வச்சு பண்ணலாம், காற்று இல்லாதப்போ பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பழைய இதுக்குன்னு ஒரு மண் சட்டியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் வச்சு நல்லா கொளுத்தி விடுங்க. நமக்கு திஷ்டி இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை போட்டதுக்கப்புறம் படப்படன்னு பொரிஞ்சு இதெல்லாம் போயிட்டுனா நமக்கு திஷ்டி இல்லை, போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஒருவேளை எதுவுமே வராமல் ஒரு மிளகா நம்ம வறுத்தாலே எப்படி நம்மளுக்கு வந்து காரம் அடிக்கும், இந்த மிளகு இதெல்லாம் போட்டும் படபடன்னு வெடிக்காமல் அப்படியே கருப்பாகி கரிஞ்சி தீஞ்சு போயிடும். ஒரு ஸ்மெல்லுகள் எதுவுமே வராது. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப திஷ்டி இருக்குது, கண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி பண்ணிடுவாங்க. இது என்றைக்கு பண்ணால் செவ்வாய் இல்லை வெள்ளி. சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுவாங்க. உங்களால் 2 வாட்டி பண்ண முடியல கூட ஞாயிற்றுக்கிழமையிலையாவது பண்ணுங்கள், இல்லை வியாழக்கிழமையில பண்ணுங்கள். எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் தான் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி பார்த்துங்க. இது செஞ்சு முடிச்சுட்டு உள்ளே வரும்போது நீங்கள் நல்லா காலையும் கையும் கழுவிட்டு தான் வரணும். ஸோ அது நெடி ஏறாமல் இருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெடி ஏறுனுச்சு அப்படின்னா அந்த திஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நல்ல திஷ்டி இருக்குது அப்படின்றப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் நம்ம சாமி கும்பிடலாம், ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனை வரும்போது கொஞ்சம் நம்ம யோசித்து எதாக இருந்தாலும் முடிவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதை தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க, இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி டைமில் கூட இது மாதிரிலாம் நீங்கள் சுற்றி போட்டுவிட்டு அனுப்பலாம். வந்தோடனே சும்மா சுற்றி போடலாம். இது எதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா உப்பு இருக்குல்ல, கல்லுப்பை இதே மாதிரி தலையை சுற்றி இதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு உடம்பு ஃபுல்லாக பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு செடியில் ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களோட பால்கனியில் கூட இதேமாதிரி சுற்றிட்டு ஒரு பழைய பாத்திரத்தில் இதெல்லாம் வச்சு நீங்கள் கொளுத்தி விடலாம் இருட்டில். இதுக்கப்புறம்
ஏன்னா சில நெய்பர்ஸ்க்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் தான் உங்களால் தெருவில் போய் வைக்க முடியும்னா ஓகே. மற்றவங்களுக்கு அது வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பால்கனியில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு திருஷ்டி வராமல் இருக்க இந்த மாதிரி திருஷ்டி பொம்மை கேட்டுக்கு வெளியே கட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டை உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி உருளியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பூ டெக்கரேஷன் எது உங்களால் முடியுதோ பூ இல்லை தண்ணியாவது ஊற்றி ஒத்த பூ போட்டு வச்சிங்கன்னா கூட ஓகே தான். அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து அந்த திருஷ்டியோ நெகட்டிவ் எனர்ஜியோ அதை அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி படமோ இல்லை திருஷ்டி பிள்ளையார் படமோ வாசல் நோக்கி தெற்கு பார்த்து இதெல்லாம் மாட்டலாம். மற்றபடி பிள்ளையார் வந்து திருஷ்டி பிள்ளையார் தெற்கு பார்த்து நீங்கள் மாட்டலாம். ஏன்னா எங்கள் வீடு தெற்கு பார்த்த வீடு. இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து குங்குமம் தடவி 2 பக்கம் வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு ஒருக்க நீங்கள் அதை மாற்றிடலாம். ஒரு டம்ளரில் உப்பு போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதை சுண்டிடுச்சு திருஷ்டி ரொம்ப இருந்தாலும் சுண்டிடும். இல்லை அது ஒரு வாரத்துக்கு ஒருக்க கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாசலில் நிலக்கண்ணாடி அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி கூட பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது உள்ளே வரும்போது அது உள்ளே வராமல் நம்மளுக்கு தடுக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மிளகாயில் எலுமிச்சம்பழம் வரமிளகாயிலையோ இல்லை பச்சை மிளகாயிலையோ கோர்த்து வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் தலையில் இடிபடாத மாதிரி கட்டி வைங்க. காஞ்சதுக்கப்புறம் கூட எடுத்துடலாம். இது எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. இல்லைன்னா மூட நம்பிக்கை நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேணாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ்